பழங்கள் நிறைய சாப்பிட்டா சூப்பராக தூக்கம் வரும். அது வந்து மாதுளம்பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், இந்த 3 பழம் நீ சாப்பிட்டிங்கன்னா இரவு அருமையான தூக்கம் வரும். பழங்கள் வந்து சரி பழங்கள்லாம் விலை அதிகமாக இருக்கே, நம்ம எப்படி அதை வாங்க முடியும் அப்படின்னு நினைப்போம். பொதுவாக அந்த நகரங்களில் வசிப்பவர்கள் என்ன பண்ணோம், பழக்கடையில் வந்து டேமேஜ் பழம்னு சொல்லி ஒரு கூறு கட்டி விற்பாங்க. ஆப்பிள் பழம், மாதுளப்பழம், திராட்சை பழம், உதிரி திராட்சை இதெல்லாம் குறைந்த விலைக்கு கிடைக்கும். அது மாதிரி மாதுளம்பழம் கொஞ்சம் லைட்டாக அடிபட்டிருக்கும், உள்ள அந்த மாதிரி ஆப்பிள் பழம் ஒரு லைட்டாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி பழங்களை வாங்கி நல்லா கழுவிட்டு தேவையில்லாதெல்லாம் நல்லா வெட்டி எடுத்துகிட்டு அது மாதிரி சாப்பிடும்போது குறைஞ்ச விலையில் நம்ம பழம் சாப்பிட்லாம். நம்ம வந்து இப்படியெல்லாம் அது சிலர் கூச்சப்படுவாங்க. நம்ம அந்த பழத்தோட விலையெல்லாம் கொடுத்தா சாப்பிட்டா நம்மளால் கட்டுப்படி ஆகுது. நம்ம பழம் சாப்பிடணுங்கிற ஆசையே நமக்கு போயிடும். அவ்வளோ விலை அதிகமாக இருக்குது. பழங்கள் தேவை மக்களுக்கு அதிகமாக இருக்குது, ஆனால் பழத்தோட உற்பத்தி ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் இங்கே உற்பத்தி பண்ணுறதுக்கு நிறைய நிலம் கிடக்குது, காலியாக கிடக்குது. ஆனால் வந்து அதை உற்பத்தி பண்ண மாட்டேன்றாங்க. தேவையில்லாதெல்லாம் உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பூக்களை உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. பிச்சிப்பூ, முல்லைப்பூ, சாமந்தி பூன்னு சொல்லி பூக்களை வந்து ஏக்கர் கணக்கில் உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. தண்ணிக்காக கர்நாடகாக்கிட்ட கையேந்தி நிற்கிறாங்க. அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு நீ என்னடா பண்ணுற அப்படின்னா, முல்லைப்பூ, பிச்சிப்பூ, சாமந்தி பூ உற்பத்தி பண்ணிகிட்ருக்கானுங்க. அதனால் வயிறு நிறைய போதா என்ன? அந்த மாதிரி ஏக்கர் கணக்கில் ஏகப்பட்ட பேர், பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அந்த விவசாயத்தில் ஈடுபட்டுருக்காங்க. தண்ணி, அதாவது மனித உழைப்பு, ஏகப்பட்ட நீர் வளம், நில வளம் எல்லாம் வீணாக போயிட்டுருக்கு. அர்த்தமில்லாத உழைப்பு. இந்த பிச்சிப்பூ, முல்லைப்பூ, கனகாம்பரம் இப்படின்னு இந்த பூக்களை உற்பத்தி பண்ணிகிட்ருக்கானுங்க. அதனால் அதுக்கெல்லாம் ஒரு தடை போட்டுட்டு மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய பழம் தேவைப்படுது. டெய்லி ஒரு அரை கிலோ, கிட்டத்தட்ட அரை கிலோ பழம், குறைஞ்சது அரை கிலோ பழம் ஒவ்வொருத்தரும் சாப்பிட்ணும். அது வந்து அந்த அரை கிலோ பழத்தில் வாழைப்பழம் இருக்கலாம், திராட்சை பழம் இருக்கலாமா, ஏதோ கொய்யாப்பழம், ஏதோ ஒரு பழம் ஒரு அரை கிலோவாவது குறைஞ்சது சாப்பிட்ணும். சாப்பிட்டா இது மாதிரி நல்லா தூக்கம் வரும். நேற்று நான் அந்த மாதிரி தான் கடையில் போய் ஒரு இரவு நேர உணவாக ஒரு கடையில் வந்து இந்த மாதுளம்பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம் எல்லாமே வந்து இந்த உதிரி திராட்சை ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். நிறைய கொடுத்தாங்க. அப்புறம் வந்து மாதுளம்பழம் கொஞ்சம் அடிபட்டிருந்தது. அடிபட்டது கூறு கட்டி மாதுளம்பழமும் ஆப்பிள் பழமும் கூறு கட்டி அது ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அது தேவையில்லாம் வெட்டி போட்டு இந்த திராட்சை பழத்தை நல்லா கழுவிட்டு, உப்பு போட்டு கழுவிட்டு, எல்லாம் ஆப்பிள் பழத்தையும் நல்லா கழுவிட்டு தேவையில்லாம் வெட்டி போட்டுட்டு அதை எடுத்து சாப்பிட்டேன். அதெல்லாம் வந்து கூறு கட்டி கொஞ்சம் அடிபட்ட பழம்னு விற்பாங்க கடையில். சாப்பிட்டா நைட்டு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அற்புதமான தூக்கம். எனக்கே ஆச்சரியம், நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு விளைவு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பழத்தில் அப்படி ஒரு தன்மை இருக்குது. பழங்களை சாப்பிட்றது மூலமாகவே நமக்கு தூக்கம் என்பது கிடைத்துவிடும். உள்ளுடல் அமைதி என்பது கிடைத்துவிடும். நம்ம வேக வச்சு சாப்பிட்றோம்ல, அதனால தான் நமக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. மக்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு நிம்மதியாக தூங்குறது ஒரு அரிதான ஒரு நிகழ்வாக போகிற காரணமே இந்த வேக வச்சு சாப்பிட்டுட்டு அதோட உயிர்த்தன்மையை சாகடித்து உப்பு போட்டு சமைச்சு செயற்கையான அந்த சமையல் இருக்குல்ல, இதுதான் நம்முடைய தூக்கம் இல்லாமல் போகிறதுக்கு, நாம் நிம்மதியாக தூங்காமல் போகிறதுக்கு இது ஒரு காரணம். அதனால் நம்ம பழங்கள் டெய்லி ஒரு அரை கிலோ பழமாவது சாப்பிட்ணும் குறைஞ்சது. அப்போ சாப்பிட்டா அது கலவையாக வெறும் ஒரு பழம் திராட்சை, வெறும் வாழைப்பழம் அப்படி சாப்பிடாம இந்த மாதிரி மாதுளம்பழம்லாம் ரொம்ப முக்கியமான பழம். மாதுளம்பழம், திராட்சை பழம் கல்லீரல் சூட்டை தணிக்கும். கல்லீரல் சூடு வந்து சமன் செய்யப்படும், குறையும். அந்த அளவுக்கு திராட்சை பழத்துக்கு ஒரு தன்மை இருக்குது. திராட்சை பழம்லாம் சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும். கல்லீரல் சூடு தான் வந்து தூக்கம் வராமல் போகிறதுக்கு காரணம். கல்லீரல் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா அப்புறம் தூக்கம் வராது. அதனால் திராட்சை பழம், மாதுளம்பழம், ஆப்பிள் பழம் இதெல்லாம் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்னா அந்த அதான் பணக்காரங்கன்னா அவங்க நிறைய பணம் கொடுத்து வாங்கிப்பாங்க. நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் எப்படி வாங்கிப்பாங்க? அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி கூறு கட்டி விற்பாங்க. அடிபட்ட பழம் எல்லாத்தையும், அடிபட்ட பழம் லைட்டாக அழுகல் இருக்கும். அதெல்லாம் நான் வந்து வாங்கிக்க வேண்டியதான். வாங்கிட்டு தேவையில்லாம் வெட்டி போட்டு நம்ம குறைந்த செலவுலேயே நம்ம பழம் சாப்பிட்லாம். அதெல்லாம் சிலர் வாங்குற கூச்சப்படுவாங்க. ஏன்னா கிராமங்களில் நம்ம வந்து இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறோன்னு வைங்களேன். ஒரு எதிர்காலத்தில் 2040க்கு அப்புறம் அப்போல்லாம் அப்படி தானே, மரத்துலேருந்து கீழே விழும், அது அடிபட்டிருக்கும், அதை கழுவிட்டு எடுத்து சாப்பிட்றது, அது கொஞ்சம் சொத்தையாக இருக்கும், சொத்தையெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட்றது, இது இயற்கையான வழக்கம் தானே. இதில் அசிங்கப்படுறதுக்கு என்ன? புதுசாக எனக்கு அப்படியே வேணும் அப்படிங்கிறது என்ன சட்ட துணியாது?
கடையில் போய் சட்டை துணி வாங்கினா தான் புத்தம் புதுசாக இருக்கணும். இது வந்து உணவுப் பொருள். ஒரு கத்திரிக்காய் வாங்கணுன்னா அதில் சொத்தை இருக்கணும். சொத்தை இருந்தால் தான் நல்ல கத்திரிக்காய்ன்னு சொல்கிறீங்கள. அதே மாதிரி தான் பழங்கள்லாம் இப்போ அடிப்படை தான் செய்யும், டேமேஜ் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் லைட்டாக அழுகல் இருக்க தான் செய்யும். அப்போ அந்த மாதிரி பழம் கூறு கட்டி விற்கிறாங்க அப்படின்னா, குறைஞ்ச விலைக்கு அது நமக்கு கிடைக்குது அப்படின்னா, அதை வந்து புத்திசாலித்தனமாக அதை வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்ணும். அந்த மாதிரி அப்போ தான் நம்ம பழங்கள்லாம் டெய்லி சாப்பிட முடியும். அதாவது நம்மளை மாதிரியான நடுத்தர வர்க்கத்தினர், ஏழைகள்லாம் வந்து டெய்லி பழம் சாப்பிட்ணுன்னா இந்த ஒரு மெத்தடை கடைபிடிக்கலாம். நிறைய பணம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சரி புது பழமே வாங்கி சாப்பிட்லாம். நம்ம தான் அந்த மாதிரி இல்லையே. பழம் சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும். நல்ல தூக்கம் வருதுனாலே உள்ளுடல் ஆரோக்கியம் அவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். உள்ளுடல் வந்து அந்தளவுக்கு ஆரோக்கியமாக மாறுதுன்னு அர்த்தம். அந்த உயிர் பொருள் பழத்தில் ஏன் பழம் சாப்பிட்டா அப்படின்னா, அது நம்ம வேக வைக்காமல் பச்சையாக சாப்பிட்றோம்ல, நம்ம வேக வச்சு உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடும்போது அது வந்து உயிர் பொருள்லாம் வந்து சாகடிக்கப்பட்டு நம்ம ஒரு செத்து போன ஒரு பொருளை நம்ம சாப்பிட்ற மாதிரி தான். இது பச்சையாக பழங்களை சாப்பிடும்போது அது ஒரு உயிர் பொருள் உள்ள போது அது நம்ம உடம்போடு போய் வினை புரிந்து அது ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்குது. அதனால் வந்து நிறைய பழங்களை இங்கே உற்பத்தி பண்ணோம். பழ தேவை மக்களுக்கு அதிகமாக இருக்குது. மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இங்கே பழ உற்பத்தி குறைவாக இருக்குது. நிறைய மக்கள் பழங்களே சாப்பிட்றதில்ல. ரொம்ப ஏழைகள் நடுத்தர மக்கள்லாம் தினமும் பழமே எடுத்துக்கிறது கிடையாது. வாழைப்பழமோ ஏதோ ஒரு மாதுளம்பழமோ ஆப்பிள் பழமோ அன்னாசி பழமோ எடுத்துக்கிறதே கிடையாது. ஆனால் தேவை இருக்குது. அந்த விழிப்புணர்வே இல்லாமலும் இருக்காங்க. இங்கே உற்பத்தி குறைவாகவும் இருக்குது. நிறைய நிலங்கள் காலியாக கிடக்குது. தேவையில்லாதெல்லாம் உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. பூக்களை உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய நிலங்கள் குடியிருப்பு பகுதிகளில் பாருங்கள், ஒரு நிலத்தையும் காலியாக விடக்கூடாது. அதாவது ஒருத்தருக்கு நிலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க காலியாக விட்டுருக்காங்க. இல்லை நான் வந்து ஒரு 4 வருஷம் கழித்து வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா, அந்த 4 வருஷத்தில் ஒருத்தர் ஒரு 5 சென்ட் நிலம் வச்சுருக்கிறாரு, காலியாக கிடக்குது. எதுக்கு காலியாக வச்சுருக்கீங்கன்னா, நான் வந்து ஒரு 4 வருஷம் கழித்து இதில் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா, அந்த 4 வருஷத்தில் நீ அந்த 5 சென்ட் நிலத்தில் ஒரு 20-30 வாழை மரத்தை நடலாமே. வாழை மரத்தை நடலாம், பலா மரம், கொய்யா மரம், ஆப்பிள் மரம், அன்னாசி மரம்னு சொல்லி, மாதுளை மரம்னு சொல்லி அந்த 5 சென்ட் நிலத்தில் நடலாமே. இது மாதிரி நிறைய நிலங்கள் வாங்கி போட்டு காலியாக கிடக்கும். அந்த மாதிரி காலியாக ஒரு நிலம் கூட கிடக்காம அது எல்லாமே வேலைவாய்ப்பு. காலியாக கிடக்கிற நிலம் அனைத்துமே வேலைவாய்ப்பு. ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு இன்னும் நமக்கு கிடக்குது. அப்போ என்ன பண்ணணும், அரசாங்கமே என்ன பண்ணணும், ஒரு சட்டம் போடணும். யாரும் நிலத்தை காலியாக வச்சுருக்கக்கூடாது, பயன்படுத்தணும். நீங்கள் உங்களுடைய நிலமாக இருந்தால் கூட நீங்கள் உங்களால் அதை பயன்படுத்த முடியலன்னா அதை மற்றவங்ககிட்ட கொடுங்க. ஆனால் அது உங்களுடைய நிலம்தான். உங்களுக்கு எப்போ வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க. உங்கள் தேவைக்கு அது எப்போ வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க. ஆனால் எங்கேயுமே நிலம் காலியாக விடக்கூடாது. காலியாக இருக்கிற நிலத்தை அரசாங்கம் வந்து விவசாயம் பண்ணணும். ஏதாவது உணவுப் பொருள் உற்பத்தியில் அதை பயன்படுத்திக்கும். அதே நேரத்தில் அந்த நிலத்தின் உரிமையாளர் தனக்கு அந்த நிலம் தேவைப்படுகிறது என சொன்னால் 3 மாதத்திற்கு முன்பே சொன்னால் அது உடனே அவர்களிடம் ஒப்படைக்கப்படும். 3 மாதத்தில் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாலே போதும். ஏகப்பட்ட காலியாக கிடக்கிற விவசாய நிலத்தில் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், குடியிருப்பு பகுதிகளில் அல்லது வேறு எங்கே வந்து காலியாக நிலம் கிடந்தாலும் சரி, அங்கே வந்து அதை வந்து நல்ல படித்த இளைஞர்கள்லாம் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்குது, பெண்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட அதை கொடுக்கணும். பம்பு செட்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கணும். அது அரசாங்க பொறுப்பு. ஒரு நிலத்தை முதலீடு பண்ணி அதெல்லாம் முதலீடு பண்ணுற தனி மனுஷங்க தலையில் போயிட்டு அந்த சுமையை இறக்கக்கூடாது. அரசாங்கம் என்ன பண்ணால் விவசாய நிலங்களுக்கு நல்லா கிணறு தோண்டி கொடுக்குறது, பம்பு செட்டு போட்டு கொடுக்குறது, எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து அதில் அந்த நிலத்துக்கு அரசாங்கம் தான் உரிமையாளர் அப்படிங்கிற மாதிரி வேலையாட்களாக அந்த படித்த இளைஞர்களை பயன்படுத்தி கொள்ளலாம். படித்த இளைஞர்கள், படித்த பெண்கள் இவங்களெல்லாம் பயன்படுத்தி நிறைய பழங்களை உற்பத்தி பண்ணி பழங்களை சாப்பிடுங்க, டெய்லி 1/2 கிலோ பழம் சாப்பிடுங்க அப்படிங்கிற விழிப்புணர்வு அந்த மக்களுக்கு ஏற்படுத்தி அந்த மாதிரி மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வழிவகை செய்ய வேண்டும். நிறைய நிலம் ஏராளமான நிலம் காலியாக இருக்குது. நீங்கள் சென்னையிலேருந்து திருநெல்வேலியை நோக்கி போங்க, இந்த ஒரு ஊரை தாண்டினா பார்த்தா காலியாக கிடக்கும். எல்லா நிலமும் காலியாக கிடக்கும். லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் காலியாக கிடக்கும். மனித நடமாட்டம் இல்லாத அந்த பகுதிகளை பார்த்திங்கன்னா அவ்வளோ நிலம் காலியாக கிடக்கும். ஒரு சென்னையை தாண்டிட்டோன்னா சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் இடையில் நிறைய நிலம் காலியாக கிடக்கும், விவசாயம் செய்யாமல் காலியாக கிடக்கும். அது மாதிரி செங்கல்பட்டை தாண்டிட்டிங்கன்னா, செங்கல்பட்டு வந்தால் நகர்ப்புற மக்கள் அதெல்லாம் வருவாங்க. அடுத்து போனீங்கன்னா மதுராந்தகம், செங்கல்பட்டுக்கும் மதுராந்தகத்துக்கு இடையில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் காலியாக கிடக்கும். அதுக்கப்புறம் இப்படி ஊருக்கு ஒரே காலியாக கிடக்கும். அது விவசாயம் எதுவும் செய்யாமல் பயன்படுத்தப்படாமல் எல்லாம் காலியாகவே கிடக்கும்.
எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த காவிரி நீர் பாசன பகுதிகளில் தான் வந்து முழுமையாக எல்லா நிலத்தையுமே பயன்படுத்துவாங்க. அங்கே தண்ணி வளம் இருக்கிறதுனால அப்படி இந்த மாதிரியான இடங்களில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வேலைவாய்ப்பு. இப்படி காலியாக கிடக்கிற நிலம் எல்லாமே வேலைவாய்ப்பு. வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த நிலத்தில் வந்து அரசாங்கமே பம்பு செட்டு எல்லாத்தையும் போட்டு கொடுத்து நீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்து மின் வசதி ஏற்படுத்தி கொடுத்து அதில் வந்து நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி உற்பத்தியை பெருக்கலாம். அந்த உற்பத்தியை அரசாங்கம் எடுத்துக்கிட்டு அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம், நல்ல சம்பளத்தை கொடுக்கலாம். கொடுத்து இப்படி ஏகப்பட்ட பேருக்கு கோடிக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கலாம். அந்த மாதிரி விவசாயத்தையே வந்து அரசு வேலையாக மாற்றினால் ஒரு 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கலாம். விவசாயத்தை வந்து விருப்பப்பட்டவர்கள் எல்லாம் அரசாங்கத்திடம் நிலத்தை ஒப்படைத்தால் அந்த நிலத்தை ஒப்படைத்தவர்களுக்கு அரசு வேலை, விவசாயம் செய்கிற அரசு வேலை கொடுக்கப்படும் அப்படின்னாலே போதும். யார் விருப்பப்படுறாங்களோ முதல்ல அவங்ககிட்டேருந்து வாங்கணும். அப்புறம் படிப்படியாக நிறைய பேர் அரசாங்கத்தில் நிலத்தை ஒப்படைப்பாங்க. ஒப்படைக்கிறவங்களுக்கு அரசு வேலை நல்ல சம்பளத்தில் மாதம் நல்ல சம்பளத்தில் அந்த விவசாய நிலத்தில் வேலை செய்கிற ஒரு அரசு வேலை அல்லது வேறு ஏதாவது ஒரு அரசு வேலை கொடுத்துட்டு அவங்க விரும்புகிற ஒரு அரசு வேலை கொடுத்துடணும். கொடுத்துட்டு அந்த நிலத்தெல்லாம் வந்து அரசாங்கமே விவசாயத்துறையை கைப்பற்றி கோடிக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்க முடியும். இதெல்லாம் வந்து அதனால் அரசுக்கு எந்த இழப்பும் ஏற்பட போகிறதில்ல. ஏன்னா இதெல்லாம் வந்து உற்பத்தி துறை. விவசாய நிலத்தின் மூலமாக நிறைய உணவுகளை உற்பத்தி, அதன் மூலம் அந்த பணத்தை ஈடுகட்டி விடலாம். இன்னும் நிறைய இதெல்லாம் வந்து நல்ல லாபம் தருகிற ஒரு தொழில். அதனால் வந்து அரசுக்கு இழப்பு ஏற்படாது, நிறைய வருமானம் தான் வரும். நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம், வருமானம் வரும், உணவு தேவை பூர்த்தி செய்யப்படும், நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவு தேவை பூர்த்தி செய்யப்படும். நல்ல பழங்களை உற்பத்தி பண்ணலாம், ஏகப்பட்ட பழங்களை உற்பத்தி பண்ணி இந்த மக்களுடைய ஏற்றுமதி பண்ணிடக்கூட இங்கே உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்காரனுக்கு விற்றுறக்கூடாது. வெளிநாட்டு மக்களுக்கு வெளிநாட்டு மக்களுடைய ஊட்டச்சத்து பற்றாக்குறையை போக்கிட்டு இருக்கக்கூடாது. உள்நாட்டு மக்களுடைய தேவைக்கு போக தான் நீ வெளிநாட்டுக்கு அனுப்பணும். வெளிநாட்டில் நல்லா பணம் கிடைக்குதுன்னு சொல்லி இங்கே மக்களுக்கு அந்த தேவையோடு இருப்பாங்க. ஆனால் இங்கே விற்காமல் வெளிநாட்டுக்கு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கணும். நீ இங்கே உழைக்கிறன்னா அது இங்கே தான், இங்கே உள்ள மக்களுக்காக தான் உழைக்கணும் முதற்கண். அப்புறம் தான் அது வெளிநாட்டு மக்களுக்கு மீதம் உள்ளது தான் வெளிநாட்டுக்கு போகணும். அந்த மாதிரி ஏதாவது அதுக்கு ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்கணும். ஒன்று இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு நல்லா வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்க. இவங்க இங்கே அதாவது ஏற்றுமதி படித்தவர்களை ஏற்றுமதி செய்கிற ஒரு வழக்கம். வெளிநாட்டில் போய் வெளிநாட்டு மக்களுக்கு உதவி செய்கிறார். சரி இங்கே இருங்கடா அப்படின்னா இங்கே இருந்துக்கிட்டும் என்ன பண்ணுறாங்க, உணவை உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க. இங்கே இருந்தாலும் வெளிநாட்டுக்காரங்களுக்கு தான் வெளிநாட்டு மக்களுக்காக தான் உழைக்கிறாங்க. இங்கே உணவை உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இங்கே உள்ள மக்களுக்கு மிஞ்சி போனதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மிஞ்சி போனது மோசமானது எல்லாத்தையும் இங்கே உள்ள மக்களுக்கு விற்கிறாங்க. சரி அப்புறம் பார்த்தா வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்க. இங்கே இருந்தாலும் வெளிநாட்டுக்காரங்களுக்கு வேலை பார்க்குறாங்க, இல்லைன்னா வெளிநாட்டுக்கே போய் வெளிநாட்டுக்காரங்களுக்கு வேலை பார்க்குறாங்க. இப்போ ஒரு அடிமை புத்தி தான் இந்த இந்தியாக்காரர்களுக்கு இருக்குது. இந்தியாக்காரங்கிட்ட ஒரு அடிமை புத்தி. இந்த அடிமையாக இருப்பது எப்படின்னு இவங்ககிட்ட தான் வந்து புத்தகம் போட சொல்லலாம். அடிமையாக எப்படி இருப்பது அப்படின்னு இந்தியாக்காரங்கள புத்தகம் போட சொன்னால் சிறப்பாக இருக்கும். எப்படி அடிமையாக அந்த அளவுக்கு தான் வந்து நம்மலாம் ஏமாளிகளாக, அடிமைகள் அத்தனை பேரும் ஏமாளிகள் தான். நாமெல்லாம் அடிமைகளின் தேசத்தின் மக்கள், நம்மளாம் ஏமாளிகள் அப்படின்னு தான் நம்முடைய நமக்கு அதாவது பிறருக்காகவே அடிமையாக இருப்பதில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுமாதிரி எதுக்காக விவசாயத்தெல்லாம் வந்து அரசு துறையை எடுத்துக்கணும் அப்படின்னா, விவசாயம் செய்கிறதுக்கு நிறைய முதலீடு தேவை. நீங்கள் விவசாயத்தை மக்கள்கிட்ட விட்டிங்கன்னா அவங்க வந்து முதலீடு பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட பணம் வேணும்ல. பெரும்பாலும் ஏழைகள் விவசாயத்தை நம்பியிருக்காங்க அப்படின்னா அதை முதலீடு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பணம் வேணும்ல. அப்போ முதலீடு குறைவான முதலீட்டில் எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து விவசாயம் பண்ணுவாங்க. ஒரு தரமான விவசாயத்தை பண்ண மாட்டாங்க. முதலீடு எதுக்கெல்லாம் குறைவாக தேவைப்படுதோ அந்த விவசாயத்தை தான் பண்ணுவாங்க. அப்போ அவங்ககிட்ட அதனால் மக்கள்கிட்ட விவசாயத்தை கொடுக்கக்கூடாது. ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உற்பத்தி பண்ணோன்னா நிறைய முதலீடு தேவை. இப்போ திராட்சைலாம் பயிரிடணுன்னா அதுக்கு நிறைய முதலீடு தேவை. அப்போ அதை வந்து ஏழைகள் எப்படி பண்ணுவாங்க, அவங்ககிட்ட தான் முதலீடு இல்லையா. அப்போ அரசாங்கமே என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசாங்கமே அந்த விவசாயத்துறையை கைப்பற்ற வேண்டும். எப்படி கைப்பற்றணும்னா, எல்லார் நிலமும் இனிமேல் அரசாங்கத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடாது. முதல்ல விவசாய நிலத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைப்பவர்களுக்கு அவங்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும், மாதம் 20,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லி ஒரு குறைந்த ஊதியம் ஒரு 20,000 ரூபா போட்டு அது மாதிரி சொன்னாலே நிறைய பேர் வந்து விவசாய நிலத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க முன் வருவார்கள். படிப்படியாக அதோடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலானவர்கள் வந்து அரசாங்கத்திட்ட நிலத்தை ஒப்படைச்சிருவாங்க. காலியாக கிடந்துனா கூட அரசாங்கத்திட்ட நீங்கள் ஒப்படைச்சி
நீங்கள் ஒரு விவசாய ஊழியர்களாக, விவசாய தொழில் செய்யும் அரசு ஊழியர்களாக நீங்கள் உங்கள் பதவி அந்த வேலையை பெற்றுக்கொள்ளலாம். அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் நிலம்லாம் விவசாயம் பண்ணுறதுக்கு முதலீடு இல்லாமல் தோட்டத்தை வச்சுருப்பாங்க. ஆனால் முதலீடு பண்ண பணம் இல்லை அப்படின்னு சொல்லி விவசாயம் பண்ணாமல் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சி ஒரு வேலையை வாங்கிடுவாங்க. அவங்க ஒரு அரசு ஊழியர்களாக மாறிவிடுவார்கள். விவசாய தொழிலாளர்களாக அரசு விவசாய தொழிலாளர்களாக மாறிவிடுவார்கள். ஏன்னா மாதந்தோறும் 20,000 ரூபா பணம் வருதில்ல. முதலீடு அரசு துறை விவசாய ஊழியர்களாக எங்கே வேணாலும் நீ விவசாயம் எடுத்துக்கலாம். அரசாங்கத்தில் விவசாய நிலத்தை ஒப்படைச்சிட்டா தமிழ்நாட்டில் எங்கே போய் வேணாலும் நீ விவசாயத்தை ஒரு அரசு ஊழியராக வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டால் போதும். நிறைய பேர் விவசாய நிலத்தை அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சி அரசு ஊழியர்களாக விவசாயம் செய்கிற அரசு ஊழியர்களாக மாறிவிடுவார்கள். அப்போது அரசாங்கத்திட்ட நிறைய பணம் இருக்குது. அப்போ நல்ல நிலத்தெல்லாம் பண்படுத்தி நல்ல ஈஸியாக விவசாயம் பார்க்க முடியும். ஒரு நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உற்பத்தி பண்ண முடியும். நிறைய ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள்லாம் நமக்கு தேவைப்படுது. நல்ல பழங்கள், காய்கறிகள் அப்படி நிறைய தேவைப்படுது. அதெல்லாம் அரசாங்கமே அதை பண்ணாக்கா நல்ல பால் அது இதுன்னு நிறைய பால்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. இருந்தாலும் ஒரு வேலை இப்போ பால்லாம் சாப்பிடக்கூடாது, மனித உணவு கிடையாது தான். ஆனால் அது இங்கே இப்போ இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் மக்கள் அதெல்லாம் சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. இந்த என்ன மாதிரி கட்டுப்பாடாக இருக்கிறவங்க ஒரு சிலராகத்தான் இருப்பாங்க. அதனால் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம இதை எப்படி யோசிக்கணுமோ அது உலகம் எப்படி போதோ அப்படி தான் போக வேண்டியிருக்கு. அதனால் அந்த மாதிரியெல்லாம் போய் இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய உணவு உற்பத்தி செய்து ஊட்டச்சத்து பற்றாக்குறை இல்லாமல் இந்த மக்களை பார்த்து கொள்ள வேண்டும். ஊட்டச்சத்து பற்றாக்குறை வந்துச்சுன்னா என்னாகும் அப்படின்னா, இந்த மாதிரி பழங்கள்லாம் ஏகப்பட்ட விலையில் விற்றிங்கன்னா மக்கள் அதை வாங்க மாட்டாங்க. மக்கள் சோம்பேறி ஆகிடுவாங்க. உடம்பில் நோய் வந்துடும். சோம்பேறி ஆகிடுவாங்க, மந்தமாக இருப்பாங்க, ஒரு கோபம் வராது, உணர்ச்சியற்றவர்களாக மாறிவிடுவார்கள். அதனால் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் மக்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்க வேண்டும். அப்படின்னா நீங்கள் நிறைய உற்பத்தி பண்ணணும். உற்பத்தி பண்ணால் தான் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். இல்லைன்னா வெறும் நடைபணங்களாக தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மகிழ்ச்சியாக வாழ தெரியாமல், வாழ முடியாமல் வெறும் உணர்ச்சியற்ற ஜடத்தை போல் வாழ்நாளை கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் ஒரு நல்லாவே இருக்காது இது. அதனால் நிறைய ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் மலிவாக கிடைக்கணும்னா விவசாயத்துறையை அரசு கைப்பற்ற வேண்டும். அரசு கைப்பற்றி அது அரசு பணியாக மாற்றி இருக்கிற எல்லா நிலத்தையும் பயன்படுத்தணும். ஒரு நிலம் கூட காலியாக கிடக்கக்கூடாது. ஒரு அடி நிலம் கூட காலியாக கிடக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அப்போ அரசாங்கம் அந்த நிலத்தை விவசாயத்துறையை கைப்பற்றினால் மட்டும்தான் அது சாத்தியம். தனி மனித விழிப்புணர்வால் அது சாத்தியமே கிடையாது. அதனால் அரசாங்கத்துறை விவசாயத்துறையை கைப்பற்றி ஒரு நிலம் கூட காலியாக கிடக்கூடாது. யாருக்கு விவசாயம் பண்ணணுன்னு ஆசை இருக்கோ வாங்க, நாங்கள் உங்களுக்கு பம்பு செட்டு போட்டு தரோம், உங்களுக்கு எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணி தந்துடுறோம், நீ விவசாயம் பண்ண வேண்டியது தான் உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு மற்ற எல்லாத்தையும் அரசாங்கம் செய்யணும். அப்போ நிறைய பேருக்கு அரசு துறை வேலை, அந்த நிலத்தை உழுகிற வேலையை அவங்களாம் அரசு ஊழியர்கள். நிலத்தை உழுகிறவங்க, களை பிடுங்குறவங்க, இயந்திரங்களை வச்சு வேலை பார்க்கலாம். இப்படி நிறைய வகையில் பண்ணோன்னா ஒரு கோடிக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கும். ஒரு கோடிக்கணக்கான பேருக்கு விவசாயத்துறையை அரசு வேலையாக மாற்றினால் கோடிக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கும். அப்புறம் அதுக்கு தகுந்த படிக்க வைக்கணும். சும்மா படிக்காமல் அந்த விவசாயம் பண்ண வைக்கக்கூடாது. இப்போ படிக்காதவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கல்வி வேலையும் கொடுத்து கல்வியும் கற்றுக் கொடுக்கணும். ஒரு மாலை நேரத்தில் ஒரு மாலை 3 மணிக்கு மேலே மாலை 3 மணி வரைக்கும் அவங்களுக்கு விவசாய வேலை செய்ய வைத்து விட்டு மாலை 3 மணிக்கு மேலே அவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லது கல்வி கற்றுக் கொடுத்து விட்டு அப்புறமா வேலையை செய்ய வைக்கணும். காலையில் ஒரு 7 மணிக்கு போயிட்டு 7 to ஒரு 10 மணி வரைக்கும் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த விவசாய பணி அவர்களுக்கு கொடுக்கும்போது விவசாய கல்வியை கற்றுக் கொடுத்து விட்டு அப்புறமா 10 மணிக்கு அப்புறம் ஒரு மாலை ஒரு 3 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் அல்ல 2 மணி வரைக்கும் அந்த விவசாய நிலத்தில் வேலை செய்ய வைக்கணும். அந்த மாதிரி கல்வி கற்றுக் கொடுத்து அவர்களை மேம்படுத்த வேண்டும். அந்த மாதிரி விவசாயத்துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ணணும்னா விவசாயத்துறையை அரசு பணியாக மாற்றினால் மட்டும்தான் முடியும். விவசாய நிலங்களை அரசு நிலங்களாக கையகப்படுத்த வேண்டும். அப்படி பண்ணிட்டாலே போதும். இங்கே விவசாயத்தில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி, 1 கோடி பேருக்கு மேலே வேலை கிடைக்கும். அதில் அரசாங்கத்துக்கு இழப்பே கிடையாது. கொஞ்சம் முதலீடு போடணும்னா அப்புறமா அந்த பணம் கிடச்சிரும், லாபம் கிடச்சிரும். அது இழப்பே கிடையாது, வருமானம் தான் அதிகரிக்கும். ஒரு நாட்டோட முன்னேற்றம் பல மடங்கு அதிகரிக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் அது நடைமுறைப்படுத்தினா இந்தியாவில் தமிழ்நாடு தனியாக தெரியும்.